பல பேர் ஸலவாத் ஓதுற பாக்கியம். அப்ப யாரு நற்காரியத்தை அடுத்தவனை செய்ய தூண்டுவார்களோ, அத்தாலு அலல் கைரி கஃபாயிலி, நன்மையை செய்யும்படியாக ஒருத்தர் தூண்டுனா அந்த தூண்டியவரும் அந்த நன்மையை செய்தவரை போல ஆயிடுறார். இது பெருமானாருடைய பொன்மொழி. அப்ப ஸலவாத் ஓத சொல்லி தூண்டுனா அதன் காரணமாக நீங்க ஸலவாத் ஓதுறீங்க. ஆனா நான் சபையை பார்க்கறது சில பேர் தான். சில பேர் ஏன் நாம நாவாசிச்சு சிரமம் கொடுக்கணும்? எந்த நபிக்கு ஸலவாத் ஓத யோசிக்கிறோம்? எந்த நபிக்கு நம்ம காலில் முள்ளு குத்துனா தாங்காதோ அந்த நபியுடைய பேர்ல ஸலவாத் ஓதுற நம்ம யோசிக்கிறோம். அன்பர்களே, அந்த நபி இராக்காலங்கள் அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ், ஒரு நாள் பெருமானார் உணவருந்தி கொண்டிருந்தார்கள், பசியாறி கொண்டிருந்தார்கள், இடையிடையே அழுது கொண்டிருந்தார்கள், சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள், அழுது கொண்டும் இருந்தார்கள். அப்ப நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், சாப்பிடும் பொழுது என்ன அழுகன்னு கேட்டேன். உடனடியாக சொன்னார்கள், ஆயிஷாவே, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், ஊடூட என் உம்மத்துடைய ஞாபகம் வருது, நாளை மறுமையில என் உம்மத்துடைய கஷ்டங்கள் சிந்தனைக்கு வருது, என்னால அழுகாம இருக்க முடியலன்னு சொன்னார். அந்த நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல ஒரு நாவு கூசு. அன்பர்களே, இந்த சோம்பேறித்தனம் பத்னஸ், இது நசீபு கெட்ட நிலை. பெருமானாருடைய திருநாமம் சொல்லப்பட்டு ஸலவாத் ஓதப்படாவிட்டால், அந்த சந்தோஷத்துல ஸலவாத் ஓதாவிட்டால் அவன் கடை சேருவதற்கு வேற வழியே இல்லை. மன் துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய ஃபஅபதஹுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமத்தை கேட்டு ஸலவாத் சொல்லப்படாவிட்டால், ஸலவாத் ஓதாவிட்டால் அவனை அல்லாஹ் ரஹமத்தை விட்டு தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்ததாக இந்த ரமலானுடைய சிறப்புகள் ஒரு ஹதீஸ்ல வருது. ஆகவே